இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை ஒரு நீதிபதியையே வேணான்னு சொன்ன கெஜ்ரிவால். இது சத்தியாகிரகமா இல்ல சவாலா? முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த இந்த அதிரடி முடிவு இப்போ நாடு முழுதும் காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. மதுபான கொள்கை வழக்குல சிபிஐ தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஸ்வர்ன்காந்தா சர்மா விசாரிச்சுட்டு வராரு. ஆனா இப்ப ஒரு ட்விஸ்ட். கெஜ்ரிவால் அந்த நீதிபதிக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. உங்க நீதிமன்றத்துல நடக்கிற எந்த விசாரணையிலும் இனி நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த நீதிபதியோட பசங்க 2 பேரும் மத்திய அரசு வழக்கறிஞர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம RSS தொடர்பான நிகழ்ச்சிகளிலும் நீதிபதி கலந்துகிட்டதா கெஜ்ரிவால் குற்றம் சாட்டுறாரு. டெல்லி உயர் நீதிமன்றத்துல நடந்த இந்த சம்பவம் இப்போ நம்ம ஊர் அரசியல் வட்டாரங்களிலும் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. நடுநிலைமை இல்லாம நீதி கிடைக்காதுன்னு கெஜ்ரிவால் ஆணித்தரமா சொல்றாரு. இதை நான் ஒரு காந்திய சத்தியாகிரகம் முறையில செய்யறேன்னு கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. இதனால எனக்கு ஜெயில் தண்டனை கிடைத்தாலும் கவலை இல்லைன்னு சவால் விட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கெஜ்ரிவால் இப்போ முதலமைச்சர் கிடையாது. ஆனா ஒரு சாதாரண குடிமகனா நீதிமன்றத்தையே கேள்வி கேட்கிறாரு. இது சட்ட ரீதியா அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்திய நீதித்துறையின் நம்பகத்தன்மைய இந்த சம்பவம் இப்போ பெரிய கேள்விக்குறியா ஆக்கியிருக்கு. நீதிமன்றம் கெஜ்ரிவால் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு மொத்த இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெஜ்ரிவால் எடுத்த இந்த முடிவு தைரியமான செயலா இல்ல சட்டத்தை மீறும் செயலா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை.